ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக நான் போட்டுக்கிட்டு இருக்கிற இதை பற்றி தான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். நாங்கள் எங்கே போனோன்னா சவுத் ஆஃப் ஃப்ரான்ஸ். நாங்கள் கிரனோபிள்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் உள்ள விசில்ங்கிற ஒரு இடத்துக்கு போனோம். அது ஒரு மலைப்பகுதி. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கேருந்து ஒரு ட்ராம் எடுத்து ஒரு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் போய் இறங்கணும். அந்த யூனிவர்சிட்டி தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். பெரிய யூனிவர்சிட்டிங்க இது. இதை சுற்றி வர்றதுக்கே பஸ்ஸில் தான் போய் வரணும். அந்தளவுக்கு ரொம்ப 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 பெரிய யூனிவர்சிட்டி. இந்த வியூஸ் எதுவுமே நீங்கள் பார்த்துருக்க முடியும். அதில் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். அந்த இடத்துக்கிட்ட தான் எங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருந்தது. அங்கேருந்து தான் நாங்கள் அடுத்து இந்த விசில்ங்கிற அந்த மலைக்கு நாங்கள் போகிறது மாதிரி இருந்தது. அங்கேருந்து ஒரு ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ரீல்ஸ்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பஸ்ஸு வந்துட்டு அந்த பஸ்லேயே நாங்கள் ஏறி பஸ்ஸில் போகும்போதுமே உங்களுக்கு நிறைய இந்த வியூஸ் எல்லாமே நான் எடுத்திருப்பேன். அன்றைக்கி ரொம்ப கிளியராக இருந்தது. கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது. அந்த பனிமலை தெரியுது பார்த்திங்களா, அதுதான் சாம்ப்ரோஸ். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போட்டிருப்பேன். இந்த சாம்ப்ரோஸ்க்கு போகிற வழியில் தான் இந்த விசில்ங்கிற அந்த மலை இருக்குது. இந்த மலையில் தான் ஒரு மியூசியம். இந்த மியூசியம் எதை பற்றினது அப்படின்னு சொல்லிட்டுனா, ஃப்ரெஞ்சு புரட்சி நடந்தது இல்லையா, அப்போ இந்த விசில்ங்கிற நகரத்தில் நடந்த ஒரு ஃப்ரெஞ்சு புரட்சியை, இந்த ஃப்ரெஞ்சு புரட்சியில் என்னென்னலாம் நடந்தது, எப்படிலாம் மக்கள் கஷ்டப்பட்டாங்க, ஃப்ரெஞ்சு புரட்சி எதனால நடந்தது, மன்னர் ஆட்சி ஒழிஞ்சு ஒரு சாமானிய மக்களும் மன்னர் ஆட்சியை ஒழித்து அவங்க எல்லாம் நம்ம மக்களாட்சியாக வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ண அதனுடைய விஷயங்கள் எல்லாமே மியூசியத்தில் இருக்கும். அதை 11 நிலையாக, அந்த படிப்படியாக 11 நிலையாக வச்சுருப்பாங்க. அந்த நம்ம நாட்டில் நம்ம இந்தியாவிலெல்லாம் நம்ம அரண்மனைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆனால் இங்கே கோட்டைன்னு சொல்கிறாங்க. அந்த ரெசல்யூஷன் கோட்டைக்கு தான், ஃப்ரெஞ்சு புரட்சி ரெசல்யூஷன் கோட்டைக்கு தான் நம்ம போகிறோம். இந்த பஸ் நம்ம ஊர் மாதிரி இது ஒரு கிராம சம்மந்தப்பட்ட ஒரு வில்லேஜ் மாதிரி உள்ள இடம்தான். ஸோ அதனால் பஸ்ஸு ஒரு ஃப்ரீக்குவென்ஸியாக இருக்காது. ஒரு 2.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 3 மணி நேரம், ஒரு நாளைக்கே ஒரு 4 தடவை தான் இருக்கும். ஸோ அதை கணக்கு பண்ணி நம்ம இங்கே வரணும். போகிற இடம் எல்லாமே இது மலைப்பகுதி இல்லையா, அதனால் செம சூப்பராக இருந்துச்சு சைட் சீயிங். அப்படியே பஸ்ஸில் இருந்த மேனிக்கே இதெல்லாம் உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன். நல்லா இருந்தது. கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. இந்த மலை எப்படின்னா, இது கிரனோபிள்ங்கிறதையே ஒரு குட்டி கொடைக்கானல் மாதிரி தான். மலை அதிகமாக சுற்றிலும் நம்ம அந்த ஊரை சுற்றிலுமே நிறைய மலை இருக்கும். அந்த ஒவ்வொரு இடத்துக்கு போகணுன்னா அந்த மலையை டனல்னு சொல்லுவாங்க இல்லையா, மலையை குடஞ்ச அந்த குகை, நம்ம ஊரெல்லாம் குகைன்னு சொல்லுவோம், இங்கே டனல்னு சொல்கிறாங்க. அதை குகையை குடஞ்சி தான் உள்ளே போகிறது மாதிரி இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட எனக்கு பார்க்கும்போது நம்ம உள்ளே இப்போ வந்துட்டோம், அந்த விசில் நகரத்துக்குள்ளார நுழைஞ்சிட்டோம். இப்போ நம்ம போகிறது நான் சொன்னது மாதிரி அந்த குகைக்குள்ளார தான். வந்த உடனே இந்த மியூசியம் நமக்கு தெரியுது. இந்த மியூசியத்திலே முன்னாடியே பாருங்கள், கோட்டை சுவர்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த கோட்டை சுவர் மாதிரி இருக்குது. அதில் அந்த மியூசியத்தை பற்றி எழுதி போட்டிருக்காங்க. இந்த கட்டடம் இவங்க அந்த கட்டடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கோட்டை உள்ளே நுழைஞ்ச உடனேயே இவ்வளோ பழங்கால கோட்டையாக இருக்குல்ல, எப்படி இருக்குன்னு நினச்சிட்டு உள்ளே போனால் அப்படியே அப்பா சொர்க்கத்துக்குள்ளார நுழைஞ்சது மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஒரு ரம்மியமான ஒரு இடமோ, அடுத்த உலகத்துக்குள்ளார நுழையிறது மாதிரி இருந்தது. அப்படி ஒரு சூப்பராக இருந்துச்சு. அதை நான் இந்த வீடியோட எண்டில் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ல, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு இதில் நான் பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு போட்டு விடுறேன். லைக் பண்ணலாம், ஒரு லைக் பண்ணலாம். எப்போவுமே எனக்கு ஸ்கை ரொம்ப பிடிக்குங்க. அங்கேயும் போய் இந்த ஸ்கையை தாங்க எடுத்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது மாதிரி யாருக்கெல்லாம் பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில், ஓகேயா. இது எல்லாத்தையும் அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வெளியில் உள்ள தோற்றத்தை பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. உண்மையிலேயே ஒரு மியூசியம்னால் ஒரு பழங்காலத்து அந்த இது மாதிரி தான் இருக்கும் இல்லையா, ஆனால் அப்படி இல்லை. இது பார்க்கவே சினிமா ஸ்பாட் மாதிரி இருந்தது. உள்ளே என்ட்ரன்ஸில் நுழைஞ்சிட்டோம். உள்ளே நுழைஞ்ச உடனே இங்கே நம்ம பேக்கில் என்ன கொண்டு போயிருக்கோமோ அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ எங்களோட பேக்கை வாங்கி செக் பண்ணார். செக் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இந்த சைடு ஒரு மேடம் இருந்தாங்க. அந்த மேடம் இந்த மியூசியத்தை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே உள்ள ஒரு புக்கும் கொடுத்தாங்க. அந்த புக்கோடு சேர்த்து நம்ம கொண்டுட்டு போன இந்த லக்கேஜ் எல்லாம் நம்ம எங்கேயுமே கொண்டுட்டு போகக்கூடாது அந்த மியூசியம் உள்ள. அதனால் நமக்கு ஒரு லாக்கர் கீ ஒன்று கொடுத்தாங்க. அந்த கீயை வாங்கிக்கிட்டு நாங்கள்
உள்ளே போய் இந்த பட்டன் வச்சு தான் இந்த லாக்கரை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நானும் என் பையனும் உள்ளே போய் நாங்கள் கொண்டு வந்த பேக், நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாமே கொண்டு வந்துருந்தோம், பேரனையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அதனால் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே கொண்டுட்டு போய் கேமரா மற்ற எல்லாத்தையும் இதில் வச்சு இந்த லாக்கரில் வச்சு நாங்கள் பூட்டிட்டு நாங்கள் மியூசியம் பார்க்குறதுக்காண்டி திரும்ப வந்தோம். அந்த பக்கமாக வரும்போது நீங்கள் போங்க, இந்த ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் வழியாக போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கிடையில் எங்கிட்ட பார்த்தா திரும்ப என் கோட்டையில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த மலையை குடஞ்சி தாங்க இந்த கோட்டையே கட்டியிருக்கிறாங்க. அது தெரிஞ்சது. சைட்லேயே ஒரு லிஃப்ட் இருந்தது, அது ஹேண்டிகிராஃப்ட்டுக்கு. ஸோ நம்ம நேரடியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் இதாங்க முதல் நிலைன்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் மீன்ஸ் உள்ளே நுழையிறோம். இது 0 பாயிண்ட்னு சொல்கிறாங்க. இங்கே என்னென்னா மண் பாண்டங்கள் அவங்க பயன்படுத்திய அந்த பொருட்கள், தட்டு, நம்மெல்லாம் மண் பாண்டங்கள் பயன்படுத்தியிருப்போம். அவங்க பீங்கான் தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதுமே இதையுமே அவங்க சைனா பீங்கான், அதாவது மண்பாண்டன் தான் அவங்களுடைய ஃப்ரெஞ்சிலையுமே மண்பாண்டன் தான் அவங்க சொல்கிறாங்க. நான் அவங்க கொடுத்த புக்கில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தப்ப அப்படி தான் இருந்தது. அவங்க எப்படி இருந்தாங்க அந்த நாட்டில், அவங்களுடைய சிலைகள்லாம் குட்டி குட்டியாக சிலைகள்லாம் நம்ம ஊர்லெலாம் நம்ம நாட்டிலலாம் வெங்கலத்தில் இந்த மாதிரி கல்லுலலாம் வச்சுருப்பான். பட் இவங்க இந்த பளிங்கில் தான் அந்த சிலைகள்லாம் இருக்குது. பெரும்பகுதி சிலை எல்லாமே பளிங்கில், இது ஒரு மாதிரி களிமண்ணில் தான் இவங்க சிலைகள்லே செஞ்சுருக்குறாங்க போல். இது அவங்க பயன்படுத்தின அந்த கலராக இருந்துச்சுங்க, பார்க்கவே நல்லா இருந்தது. அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அடுத்து இன்னொரு இடம். இந்த இடம் என்னென்னா இவங்களுடைய கலாச்சாரத்தை இவங்க போர் பண்ணாங்க இல்லையா, இந்த ஃப்ரெஞ்சு பிரசிடென்ட் 1789 என்னமோ இந்த கோட்டை இப்படி தான் இருந்திருக்கு. அதை இவங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ உள்ள இந்த கோட்டை கட்டியிருக்கிறாங்க. இது 2வது நிலை. அடுத்து நம்ம மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போகணும். உள்ளே நம்ம போய் பார்த்தோம்னா இந்த ஃப்ரெஞ்சு புரட்சியில் நடக்கும்போது எப்படிலாம் கஷ்டப்பட்டிருப்பா மக்கள், என்னென்ன மாதிரிலாம் அவங்க போராடி இருப்பாங்க, போராடும்போது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற தத்ரூபமாக இருக்கிறது மாதிரி அந்த மன்னர்களுடைய படம், அவங்க போராடும்போது நடந்த ஒவ்வொரு விஷயம் எல்லாமே ஆர்ட், அவ்வளோ அருமையான ஆர்ட்டுங்க. அப்படியே லைட்டிங்லாம் சூப்பராக, அங்கங்கே இருட்டுனா அப்படி இருட்டு, இல்லை மெழுகுவர்த்தி வெளிச்சம்னா அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் எப்படி அது அப்படி இருந்திருக்கும். இவங்க இதெல்லாம் அவங்க போராட்டம் நடத்தும்போது நடந்த அந்த விஷயங்கள் எல்லாம் கண்கூட பார்த்தது மாதிரி அப்படியே அருமையாக அழகாக ஆர்ட்லேயே வச்சுருப்பாங்க. பெரும்பகுதி இங்கே ஆர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இங்கே உள்ளவங்க பயன்படுத்துகிறாங்க. நம்ம இதில் சிற்பங்கள் வடிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே உள்ளவங்க எல்லாம் ஆர்டிஸ்டாக தான் இருந்திருக்காங்க. ஆர்ட் மூலமாக தான் அவங்களுடைய கலாச்சாரத்தை சொல்கிறாங்க. அவங்க கஷ்டம், அவங்களுடைய இது எல்லாமே ஆர்ட் மூலமாக தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்தியாவிலலாம் கோயிலில் சிற்பம் வடித்து நம்மளோட கலாச்சாரத்தை, நம்மளுடைய பண்பாடை எல்லாத்தையும் நம்ம சொன்னோம். பட் இவங்க எல்லாமே ஆர்ட் தான். இங்கே ஆர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப உயிரோட்டமான ஒரு ரொம்ப ஒரு கலைங்க. இது இன்னும் இருந்துகிட்ருக்கு. இதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆர்டிஸ்ட். இதெல்லாம் இந்த இதெல்லாம் தத்ரூபமாக இருக்குங்க அந்த இதில். அப்புறம் அடுத்து இது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். இப்போ செகண்ட் ஃப்ளோர் நம்ம போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன அந்த இதெல்லாம் இருக்குது. அங்கங்கே அலங்கார பொருட்கள் மாதிரி அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. இது அடுத்த இதில் என்ட்ரன்ஸில் நுழையிறோம். இங்கே நம்ம நுழையும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வரும்போதே உள்ள இந்த வழியாக தான் நம்ம கீழே இறங்குவோம். அது இதுவும் ஒன் ஆஃப் த ஒரு என்ட்ரன்ஸ் தான். பட் இந்த இது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா நம்ம இறங்கி வரும்போது யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்த நிலைக்கு நம்ம போகிறோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா பாருங்கள், இது ஒரு மலையை குடஞ்சி கட்டின ஒரு இதுதான். நான் ஒரு இதில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது அந்த அரசருடைய காலர் மாதிரி அந்த வடிவில் தான் இந்த கோட்டை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கின்ஸ் போட்டிருந்தாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல, நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படி தான் புரிஞ்சுட்டேன். பார்க்கும்போது நீங்களும் பாருங்கள், நான் என்னுடைய ஃபுல் வியூவை வெளியில் நான் காமிச்சிருப்பேன். அப்போ இந்த கோட்டையோட இதுவே அப்படி தான் இருக்கும். ஒரு காலர் போட்டது மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் என்னென்னா மினியேச்சர்ஸுங்க. இந்த மினியேச்சர்லாம் என்ன, பாரிஸ் இங்கே உள்ள முக்கியமான கட்டிடம் இந்த மாதிரி உள்ள கட்டிடம்லாம் இன்னும் இருக்குது. இவங்களுடைய கட்டடத்தை அப்படியே மினியேச்சர் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாரிஸு மற்ற இடங்கள்லாம் இந்த ஒவ்வொரு கட்டடமும் இருக்குது. அதை இவங்களோட கட்டடக்கலையை காமிக்கிறதுக்காண்டி இதில் மினியேச்சர் பண்ணி வச்சுருக்காங்க. இது ரொம்ப பழமையானது. பெரும்பகுதி இங்கே எல்லாமே பழமையான கட்டடங்கள் தான். ஆனால் பராமரிப்பு நல்லா பண்ணி சூப்பராக இருக்குது. எல்லா இடமுமே ரொம்ப அமைதியாகவும்
அதே சமயம் ரொம்ப நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. எல்லா இதனுடைய மினியேச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, அதுக்கு பக்கத்தில் அந்த அரசர்கள்லாம் இருந்த அவங்களுடைய சிலைகள், இப்படி தான் சிலைகள்லாம் இருக்கும். நம்ம இதில் உள்ள மாதிரி பித்தளை, வெண்கலம் அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த மாதிரி களிமண்ணா இது என்னதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு மண்ணில் தான் இதுவே இருக்கும். அவங்களோட சிலைகள்லாம் இருக்குது. பெரும்பகுதி இங்கே சிலைகள்ங்கிறத விட அதிகமாக வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து இங்கே வந்து ஆர்ட்டு தாங்க. ஆர்டிஸ்ட்டாக வரைஞ்சு தாங்க அவங்களுடைய பண்பாடை வந்து நமக்கு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ஆர்ட் பண்ணதாங்க. புகைப்படமாகவும் ஆர்ட்டாகவும் அதுவாக இதெல்லாம் புகைப்படம்லாம் அப்போ எடுக்க முடியாது இல்லையா? ஸோ இவங்க வந்து ஆர்டிஸ்ட்டாக ஆர்ட் தான் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ராஜா ராணி அவங்களுடைய ஃபோட்டோஸ், அவங்க எப்படி அந்த சமயம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம இப்படி பார்த்துட்டே வரும்போது இங்கே முக்கியமாக வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ், இந்த மாதிரி ஆர்ட்டும் இருக்குதுங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. நம்மதுலலாம் வந்து நம்ம லேடிஸை தான் காமிப்போம். இங்கே வந்து நாங்கள் இதை பார்த்துட்டு வரும்போது தான் ஒரு ட்விஸ்ட் நடந்தது. அது என்னங்கிறத உங்களுக்கு அடுத்த எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், நான் இப்போ வந்து 2 நிலை சொல்லிட்டேன். இந்த மியூசியத்தில் உள்ளது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் இஸ் வெல். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் வந்து சேனல் வந்து நான் வந்து ரன் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மாதிரின்னு சஜஷன் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களே தத்ரூபமாக வந்து நேரில் பார்த்தது மாதிரி நான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. அடுத்து இதை வந்து நான் 3 பார்ட்டாக போடலான்னு இருக்கிறேன். அதனால் இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. நீங்கள் பார்த்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் இஸ் வெல்.
என்னமோ விழுந்து விழுந்து இவர் எடுக்கிறாரே, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாரேன்னு நானும் எடுத்தேன். சரி என்னமோ ரொம்ப முக்கியமானது போல் அப்படி சொல்லிட்டு அந்த ஒருத்தர் எடுத்தார், அவங்க அங்கே வந்திருந்தவர். அதனால் அதே திருப்பி நானும் எடுத்தேன். ரொம்ப இங்கே மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணியே போனோம். திரும்ப நம்ம அதே இடத்துக்கு வந்தாச்சு. கீழே ஸ்டெப்ஸ்லேருந்து நம்ம இப்போ வந்து இறங்க போகிறோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். திரும்ப நாங்கள் வந்தோடனே அந்த ரிசப்ஷன்லேருந்து கழுத்து தலையை வந்து வெட்டினவர் வந்து முடிச்சுட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். திரும்ப நாங்கள் வந்தோடனே அந்த ரிசப்ஷன்லேருந்து கழுத்து தலையை வந்து வெட்டினவர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போய் பார்க்குறேன்னு என் பையன் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாப்புல. சரின்னு நானும் அவங்களார போய் பக்கத்தில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். திரும்ப நம்ம எடுக்காததெல்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த சிலையில் பாருங்கள், ஏன்னா அது ஜெமினி பாப்பா மாதிரி நாங்கள் என்னன்னு தெரியல. சரி எதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விழுந்து விழுந்து எடுத்தாச்சு. எல்லா ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. எடுத்துட்டு எப்படினாலும் நம்ம நேரில் காமிப்போம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுதாங்க இது வந்து இது என் பையன் என்ன சொன்னாப்புலன்னா சிறை தண்டனை கொடுக்குறதுக்காண்டி உள்ளது அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சரின்னு அதையும் பார்த்துட்டு கீழே இப்போ தான் இறங்குறோம். நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் காமிச்சோம் இல்லையா, இறங்கினா அதே மாதிரி ரிசப்ஷனில் கொடுத்து வச்சுருந்தாங்க. செல்ஃபி ஸ்டிக்கையும் அந்த கோப்ரா ஃபோனையும் என் கையில் கொடுத்து வச்சுருந்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு உள்ளே போய் நாங்கள் வச்சுருந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் அதில் தானே வச்சுருந்தோம், அதை எடுத்துக்கிட்டு கிளம்ப போகிறோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா இது ரெஸ்ட் ரூம் போகிற ஏரியா. இங்கேயே வந்து நம்ம இதில் எப்படி இந்த பழசெல்லாம் இது பண்ணுவாங்களோ, இங்கே வந்து ஒயின் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் ஒயின்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து வெளியில் வந்தாச்சு. புல்வெளியில் நடந்துக்கிட்டு போகிறோம். அப்படியே ரொம்ப ரம்மியமாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. இந்த தண்ணி அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க அந்த தண்ணி. ஏன்னா எந்த தூசி ஈசி எதுவுமே இருக்காது, அவ்வளோ இருக்கும். இங்கே நிறைய வாத்து மீன் தான் நிறைய இங்கே இருக்குது இந்த கோடையில். அந்த வாத்து நம்ம பக்கத்தில் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்மள்ட்ட கேட்கும். நான் சரின்ட்டு நாங்களும் ஒரு இடம் பார்த்து உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு எல்லோரும் கீழே வந்து பெட்ஷீட்லாம் விரித்து அப்படியே உட்காந்து அழகாக ரிலாக்ஸ் ஆகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது அந்த கோட்டை எப்படி இருக்குன்னு. மன்னர்கள் இப்படி தான் வாழ்ந்துருக்குறாங்க. நாங்கள் ஒரு டைனிங் டேபிள் மாதிரி இருந்துச்சு, மரத்துலேயே ஒரு டைனிங் டேபிள், அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நாங்கள் சாப்பிடுதோம். நாங்கள் சாப்பிட்டதை விட இந்த வாத்துக்கு சாப்பாடு போட்டதே அதிகமாக இருந்துச்சு. கொண்டு வந்து சிப்ஸில் பாதி சிப்ஸு வாத்துக்கு போட்டு வாத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்து ரசிச்சுட்டு நாங்களே எல்லாம் கொண்டு போன எல்லா ஸ்நாக்ஸையும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி வாங்க அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி இதை அப்படியே எடுத்துக்கிட்டு பக்கத்தில் அந்த ஓடைக்கு பக்கத்தில் போனோம்னா கொஞ்சம் வாத்து பக்கத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரன் கூட விளாண்டுட்டு அப்படியே கிளம்பி வந்தோம். ஆமாம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையிலேங்க வந்து பாருங்கள், இங்கே வர்றவங்க வந்து கண்டிப்பாக இந்த மியூசியம் வாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு இது. பாருங்கள், நான் சொன்னேன்ல அந்த காலர் மாதிரி தான் இருக்கும், மன்னருடைய காலர் மாதிரி தான் அப்படியே அந்த குகையை வடிவமைச்சு தான் இந்த கோட்டையே கட்டியிருக்கிறாங்க. ஆமாம், ஒரு நாள் பத்தாதுங்க இது சுற்றி பார்க்க உங்களுக்கு. நிச்சயம் காலையில் வந்துட்டு சாப்பாடு கொண்டுட்டு வந்துட்டு அப்படியே பிள்ளைங்களை விளையாட விட்டுட்டு ஃபுல் டே இங்கே ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்ப மனசுக்கு ரிலாக்ஸாகவும் நல்லா இருக்கும். 4:30 மணிக்கு தான் லாஸ்ட் பஸ். அந்த பஸ்ஸை விட்டுட்டு அடுத்த 6 மணிக்கு தான். அதனால் வாங்க கிளம்புவோன்னு சொல்லிட்டு மணி 4:30 ஆயிடுச்சு, நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த மியூசியம் வந்து டியூஸ்டே அன்னைக்கு லீவுங்க, மற்ற நாள் எல்லா நாளும் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். 1 to 1:30 மட்டும் சாப்பாடு டைம், அந்த டைமில் விட மாட்டாங்க. எப்படி இருக்குது வாத்து? இதே மாதிரி அவ்வளோ வாத்து. இந்த வாத்து ஒரு வாத்து போதுமா 4 பேர் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு பசங்க வந்துச்சுங்க. ஆமாம்,
காலையில் 9 மணிக்கு திறக்கிறாங்க, சாயங்காலம் 5:30க்கெல்லாம் மூடிடுவாங்க. ஸோ மதியம் மட்டும் ஒரு 1 to 1:30 மட்டும் இவங்களுக்கு வந்து லன்ச் டைமாக இருக்குது. அந்த டைமில் உள்ளே விட மாட்டாங்க. எதுவும் நம்ம இங்கே கொண்டுட்டு போக முடியாது, கொண்டு போகிறத லாக்கரில் வச்சு தான் நம்ம பூட்ட முடியும். அந்த மாதிரி தான் பராமரிச்சுட்டு வர்றாங்க. இப்படி தாங்க அப்படியே சுற்றி பார்த்துட்டு உங்கள் எல்லாருக்குமே நான் போடுறதுக்காண்டி அங்கேருந்து நான் பேசணுமேன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்தேன். செல்ஃபி எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸும் போட்டு விட்ருப்பேன். அந்த நிறைய ஷார்ட்ஸ் இதில் தான் எடுத்துட்டு என்ன நம்ம போடணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த ஷார்ட்ஸ் நிறைய வந்திருக்கும், உங்களுக்கு நான் இதுவாகவே போட்டிருப்பேன். மெயின் பிக்சர் இனிமேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி இருக்குது நான் சொன்னேன் இல்லையா, காலர் மாதிரி தான் இருக்கும், அந்த அவருடைய காலர் மாதிரி தான் இருக்குன்னு. அப்படியே ரசிச்சுட்டு உண்மையிலேயேங்க இங்கேருந்து அப்படியே அந்த ஸ்கை தான் எனக்கு வந்து ஸ்கை தான் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒவ்வொரு தடவையும் நம்ம ரசிக்கிறது அப்படியே இயற்கையோடு ஒன்றி செம்மையாக இருக்குது. இயற்கையை கொட்டி கொடுத்துருக்கான் ஆண்டவன். சும்மா நம்ம படத்தில் வரைவோம்ல, மலையிலேருந்து அப்படியே நீரோட வர்றது மாதிரி, ஆனால் அது வந்து உண்மையாகவே இருக்குது. இவங்களா அதை வந்து பண்ணினாங்களா இல்லை அதுவே வந்து இயற்கையே அதுக்கு கொடுத்துச்சா என்னன்னு தெரியல. மேக்ஸிமம் இவங்களும் பண்ணியிருப்பாங்க. நல்லா இருந்தது. அப்படியே உட்காந்து ரசிச்சுட்டு பார்த்துட்டு அதிலேருந்து கிளம்பி நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். இப்போ பஸ் ஸ்டாப்பில் வந்து வெளியில் வரும்போது திரும்ப ஒரு தடவை எனக்கு எப்போவுமே வந்து இந்த ஸ்கை எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும், வானத்தை எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த வானத்தை இன்னொரு தடவை சுற்றி அப்படியே எடுத்து முடிச்சுட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு இதுதான் விசில்ங்கிற அந்த ஊருடைய மேப்பு. சரி உங்களுக்கு காமிக்கணுமேன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் இஸ் வெல். நெக்ஸ்ட்டு யாராவது ஃப்ரான்ஸ்க்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிரனோபிள் பக்கத்தில் உள்ள விசில்ங்கிற இந்த இடத்துக்கு ஃப்ரெஞ்ச் பிரச்சனை நடந்த இந்த மியூசியத்துக்கு கண்டிப்பாக வந்துட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் பார்த்ததை உங்களுக்கு உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்குது. எதுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.